அனைவருக்கும் வணக்கம். சரிங்களா? ஸோ டே 9ல் பாலிட்டி 8th புக்கில் பாலிட்டியோட போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற விஷயம் பார்த்தாங்க. சரிங்களா? ஸோ ஏதாவது சின்ன மாற்றங்கள் இருக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூனிட் 8th புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th புக்குங்கிறனால அதிகமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிகல் சம்மந்தமாக எதுவுமே இல்லை. ஸோ ஆர்டிகல் எக்ஸாக்டாக வாட் இஸ் வாட்ன்ற மாதிரிலாம் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் ஆர்டிகல்ஸ் நம்ம படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? ஆர்டிகலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னோம் மொத்தம் 25 பார்ட் இருக்குது. சரி, அந்த 25 பார்ட்டில் பார்ட் 6 தான் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? பார்ட் 6 தான் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி எந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 152 அப் டு ஆர்டிகல் 237 வரைக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சப்டிவிஷன் நிறையா இருக்கும். சரிங்களா? சப்டிவிஷன் மொத்தம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை எத்தனை இதாக பிரிச்சுருக்காங்க, எத்தனை சாப்டராக பிரிச்சுருக்காங்க. ஸோ எத்தனை சாப்டராக பிரிச்சுருக்காங்கன்னா அதுவும் 6 சாப்டராக பிரிச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ சாப்டர் 1 ஜென்ரல். ஸோ ஜென்ரலில் ஆர்டிகல் 152. சரிங்களா? ஜென்ரல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? ஸ்டேட் பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன, ஸோ யாரெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் டெஃபினேஷன் மட்டும் சொல்கிறது தான் ஆர்டிகல் 152. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் தி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ சாப்டர் 2 ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ செயலாட்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த செயலாட்சி குழு யாரெல்லாம் உள்ளடக்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர், சரிங்களா, சீஃப் மினிஸ்டர்ஸ், அதர் மினிஸ்டர்ஸ், as well as மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா? ஆளுநர், அந்த மாநிலத்தோட முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள், அப்புறம் யார் அப்படின்னா அந்த மாநிலத்தோட கீழவையோட உறுப்பினர்கள், மேலவையோட இருந்துச்சு அப்படின்னா அந்த மேலவையோட உறுப்பினர்கள், இவங்க எல்லாரை பற்றியும் இவங்க எல்லாத்தோட இதை பற்றி சொல்கிறது தான் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். சரிங்களா? ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இது எதுலேருந்து இது வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா, ஆர்டிகல் 153 ஆர்டிகல் 167 வரைக்கும். ஆர்டிகல் 153 டு ஆர்டிகல் 167 வரைக்கும், 1167 வரைக்கும். ஸோ சாப்டர் 3 தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில் ரெண்டும் சேர்ந்தது தான் லெஜிஸ்லேட்டர். ஸோ மாநில சட்டமன்றம். ஸோ மாநில சட்டமன்றம் அப்படின்னா அது மாநில சட்டமன்ற கீழவை மற்றும் மாநில சட்டமன்ற மேலவை மற்றும் ஆளுநர், இவங்க 3 பேரையும் உள்ளடக்கியது தான் மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னா இட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அஸ் வெல் அஸ் தி ஸ்டேட் கவர்னர். அந்த கவர்னரும் சேர்த்து உள்ளடக்கியது தான் சாப்டர் 3ல சொல்கிறாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னா ஆர்டிகல் 168 சரிங்களா அப் டு ஆர்டிகல் 212 வரைக்கும், 212 வரைக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது சாப்டர் 4 லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்னர். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் சாப்டர் 4 லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆஃப் தி கவர்னர். ஸோ கவர்னரோட பவர்ஸ், அவரோட சட்டம் இயற்றும் அதிகாரம், கவர்னரோட சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 213. சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 5 ஹைகோர்ட். ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஹைகோர்ட் இருக்கும். ஸோ ஒரு சில மாநிலங்களில் இருக்காது. ஸோ 2-3 மாநிலத்தில் சேர்ந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட் இருக்கும், காமன் ஹைகோர்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஹைகோர்ட்டை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 214 5th சாப்டர் ஹைகோர்ட் ஆர்டிகல் 214 ஆர்டிகல் 232 வரைக்கும். சரி, ஆர்டிகல் 214 ஆர்டிகல் 232 வரைக்கும். அதுக்கடுத்து சாப்டர் 6 சபார்டினேட் கோர்ட்.
சரிங்களா. சபார்டினேட் கோர்ட் அப்படின்னா துணை நீதிமன்றம், சபார்டினேட்ஸ். ஸோ ஆர்டிகல் 233 அப் டு ஆர்டிகல் 237 வரைக்கும். சரிங்களா. ஸோ இந்த சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரில் ஸ்கூல் புக்கில் இதை தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம இந்த ஆர்டிகல்ஸ் நம்பர்ஸ் மட்டும் கொடுக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கவர்னரோட அதிகாரம் என்ன, ஸோ இதில் கவர்னர்ஸ்னா யார், சீஃப் மினிஸ்டர் யார், சீஃப் மினிஸ்டரோட பணிகள் என்ன, இதை பற்றின விஷயங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவங்களோட பணிகள் என்ன, அவங்களோட கடமைகள் என்ன, இதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் எல்லாமே டேரக்ட் கொஷினாக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக தான் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக புரிதலுக்கு இருக்கும். சரிங்களா. இதில் எந்தவித கான்ட்ரவர்ஷனும் இல்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத 8th புக். சரிங்களா. ஸோ 8th புக்கில் பாலிட்டி, சோசியல் சயின்ஸில் பாலிட்டி டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 மூணுலேயுமே பாலிட்டி கவர் ஆகும். சரிங்களா. ஸோ 3ல் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே தானே. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் 168. ஆர்டிகல் 168 Constitution of the State Legislature. Constitution of the State Legislature மாநில சட்டமன்றம் பற்றி குறிப்பிடுகிறது. சரிங்களா. ஸோ மாநில சட்டமன்றம் பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா இந்த 168 அப்படின்னு என்ன சொன்னால் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் பற்றி சொல்லுது, மாநில சட்டமன்றம். இப்போ மாநில சட்டமன்ற வார்த்தை யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட கவர்னர். ஸோ கவர்னர் ரொம்ப முக்கியம், ஆளுநர் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரிங்களா. மாநில சட்டமன்ற அசம்பிளி அப்படின்னா கீழவை, ஸோ கவுன்சில் அப்படின்னா மேலவை. சரிங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கவுன்சில். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 168. சரிங்களா. ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இதில் மினிமம் ஸ்ட்ரென்த்து, மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்து, கவர்னர் யார், ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரென்த் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும். சரிங்களா. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் மினிமம் 60 மேக்ஸிமம் 500 வரைக்கும். சரிங்களா, வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டமன்ற கீழவை, தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ கேட்டால் 234 + 1. சரிங்களா. ஸோ இந்த 234 + 1, இந்த +1 யார் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை ஆளுநர் என்ன பண்ணுறாருங்க. ஸோ ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அசம்பிளியில் ஒரு மெம்பரை டேரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுறாரு. சரிங்களா. ஓகே, இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி, இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். சரிங்களா. தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளின்னு கேட்டால் 235. சரிங்களா. ஸ்ட்ரென்த் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி மொத்தமாக கேட்டால் 234 + 1 மொத்தம் 235. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த 234 தொகுதி மட்டும்தான் இருக்குது. அப்போது தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற கீழவை. சரிங்களா. ஸோ டோட்டல் கான்ஸ்டிட்யூன்சிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டால் 234. சரிங்களா. அதே மாதிரி டோட்டல் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை தி பீப்புள் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்புள்ன்ற வேர்டு வந்துருந்துச்சுன்னா, சரிங்களா. ஸோ நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் 234 போங்க. சரிங்களா. ஸோ பிஃபோர் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த்னோன்னா நீங்கள் டேரக்ட் 234 டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. ஸோ 235 டக்குன்னு அடிச்சிடக்கூடாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கிறத தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ 234 தமிழ்நாடோட ஆன்சர். சரிங்களா. ஸோ இப்போ அதிகமாக யார் வச்சுருக்காங்க பார்த்தா யூபி, உத்தரப்பிரதேஷ். சரிங்களா. ஸ்கூல் புக்கில் இது இல்லை. ஸோ உத்தரப்பிரதேஷில் 404 இருக்குது. சரிங்களா. ஸோ அதில் 403 கான்ஸ்டிட்யூன்சிஸ் + 1 டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை தி கவர்னர். ஸோ கவர்னர் டேரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுறாரு உத்தரப்பிரதேஷ். சரிங்களா. ஸோ இது அசம்பிளியோட ஸ்ட்ரென்த். ஸோ கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்தில் தான் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. சரிங்களா. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்தில் என்ன குழப்பம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரேஷியோ போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ 1/3 112 இது மாதிரி. ஸோ எந்தெந்த மெம்பர்ஸ் எங்கெங்கே எலெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ கவுன்சிலோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 40 மெம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா. மினிமம் 40 மெம்பர்ஸ் கவுன்சிலில் வச்சுக்கலாம். மேக்ஸிமமில் வேர்டிங்காக கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா வேர்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் நாட் எக்ஸ்டெண்டட். சரிங்களா. இட் ஷுட் நாட் எக்ஸ்டெண்டட் மோர் தென் தி ஸ்ட்ரென்த் ஆஃப்
ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1/3 சரிங்களா. ஸோ 1/3 மேலே தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1/3 மேலே ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்போ அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அதில் 1/3 தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது 234 தொகுதி இருக்குது அப்படின்னா அப்போ 3/1 அப்படின்னா 78 பேர் சரிங்களா. அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கவுன்சில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் 40 இருக்கணும் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்குன்னா 78 தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கவுன்சில் வச்சுக்கக்கூடாது, உறுப்பினர் எண்ணிக்கை இருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் கவுன்சில் இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் 1919 ஆக்டில் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 கொண்டு வராங்க. அப்போலேருந்து 1986 வரைக்கும் சரிங்களா, 1986 வரைக்கும் தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சு. ஸ்ட்ரென்த் 63 இருந்துச்சு கடைசியாக கலைக்கும் போது சரிங்களா. திருப்பி இந்த 78ன்ற நம்பர் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2010 ஒரு ப்ரொபோசல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக்ட் போட்டாங்க 2010. ஸோ 78 உறுப்பினர்கள் கொண்ட நாங்கள் ஒரு கவுன்சில் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோன்னு ஆக்ட் போட்டாங்க. ஸோ அந்த ஆக்ட் 2011 ரிப்பீல் ஆகிடும். ஸோ அதனால் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது இல்லை நடைமுறையில் தமிழ்நாட்டில் கவுன்சில் இருக்காங்க கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2011 ரிப்பீல் பண்ணியாச்சு சரிங்களா. அப்போ கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்து ஸோ மினிமம் 40, மேக்ஸிமம் 1/3 ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அசம்பிளியோட ஸ்ட்ரென்த்தில் 1/3 மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அப்போ இந்த கவுண்டில் என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை கவர்னர்னு கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கடுத்து 1/3, 112ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி படிச்சுக்கணும், சரி தனியாக டயக்ராம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கதே தான் உங்களுக்கு புரிதலுக்காக தனியாக சொல்கிறேன். நீங்கள் தனியாக வேர்டிங்ஸாக படிக்கும்பொழுது ஈஸியாக புரியாது. ஸோ இதை பாருங்கள் புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ 1 மொத்தம் ஒன்று முழுசாக இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா. முழுமையாக இருக்க ஒன்றை பிரிக்கிறாங்க. ஸோ அதில் 1/6 இது 6ஆக பிரிக்கிறாங்க. 6ஆக பிரித்து அந்த 1/6 மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்டட் பை கவர்னர் சரிங்களா. டைரக்டாக கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறார் சரி, கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாரு சரி. மீதம் எவ்வளோ இருப்பாங்கன்னு பார்த்தா 5/6 இருக்குமா. இந்த 5/6 தான் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த 5/6 தான் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க சரிங்களா. இதில் 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட். ஸோ டைரக்ட்லி எலெக்டட் பை தி முனிசிபாலிட்டி அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து சரிங்களா. முனிசிபாலிட்டி அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து மூலியமாக சரிங்களா. ஸோ ஊராட்சி மற்றும் முனிசிபாலிட்டி, ஸோ இது மூலியமாக எலெக்ட் பண்ணுறவங்க 1/3 சரியா. அதுக்கடுத்து 1/3 ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை தி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ சரிங்களா. எம்எல்ஏவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஓகேவா. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் 112. ஸோ 112 மெம்பர்ஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் மூலியமாக எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த 112 ஆஃப் மெம்பர்ஸ் டீச்சர்ஸ், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ். ஸோ எல்லாரும் மூலியமாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க புக்கில் சரிங்களா. ஸோ இந்த 5/6 தான் தனியாக 1/3, 112 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 5/6 வந்துடும். எல்சிஎம் எடுத்து கூட்டிங்கன்னா 5/6 வந்துடும். ரெஸ்ட்டாக 1/6 ஆர் டேரக்ட் பை தி கவர்னர் சரிங்களா. ஸோ இது முழுமையாக ஒரு நம்பர் தான் என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி. இந்த ஒரு சின்ன டவுட் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி எந்த ஆர்டிகளில் சொல்லுது, தமிழ் புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 170, ஆர்டிகல் 171, composition of the state legislative assembly சரிங்களா. சேம் இதுவும் composition of the state legislative council. ஸோ அப்போ கவுன்சிலை பற்றி ஆர்டிகல் 171 சொல்லுது, அசம்பிளியை பற்றி ஆர்டிகல் 170 சொல்லுது. ஸோ இதோட ஸ்ட்ரென்த்து தான் இப்போ நம்ம பார்த்தோம் சரியா, தனி ஆர்டிகலாக பார்த்தோம். ஓகே தானே, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிட்டில் சிட்டிசன்ஷிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் எந்தெந்த வழிகளில் இந்திய குடியுரிமை பெறலாம், எந்தெந்த வழிகளில் இந்திய குடியுரிமை இழக்கலாம் அப்படின்ட்டு சரிங்களா.
அது இன்னொரு வேர்டிங்ஸ் மூலிமா ஒரு தப்பு இருக்குது ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் ஒரு தப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்வைரிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் மொத்தம் டைப்ஸ் மொத்தம் அக்வைரிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வேர்டு கொடுத்துருக்காங்கல்ல அந்த வேர்டுக்கு பக்கத்துலேயே ஸோ சிட்டிசன்ஷிப்போட பார்ட் 2 ஸோ பார்ட் 2ல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி கொடுக்குற மாதிரி வேர்டிங்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து கீழே கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில். ஸோ நம்ம படிக்கக்குள்ள அப்போ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 5 to 11 நினச்சக்கூடாது. சரிங்களா? ஸோ இது தவறு. ஸோ மொத்தமாக சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்கிறது தான் பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11. ஸோ 8th புக்கில் கொடுக்கக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 வழிகளில் இந்திய குடியுரிமை இழக்க முடியும்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த வரியில் கொடுத்துருப்பாங்க. விதி 5லிருந்து விதி 11 வரை இதனை பற்றி குறிப்பிடுகிறது மாதிரி ஒத்தாய கொடுத்துட்டாங்க. சரி, அப்படி மொத்தமாக கொடுத்துருக்கும் பொழுது நமக்கு எப்படி புரிதல் ஏற்படும்னா அப்போ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி இதில் சொல்கிறாங்கன்ற மாதிரி நம்ம நினச்சக்கூடாது. சரிங்களா? ஸோ பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to 11 சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, அப்போது 5 to 11 இதை பற்றி ஃபுல்ஸாகவே சிட்டிசன்ஷிப் பற்றி தான் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அக்வைரிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் டைப் 5 5 டைப் இருக்குது. ஸோ லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் டைப் 3 இருக்குது. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்னென்றது ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்தாச்சு. சரிங்களா? பை பர்த், பை டீசன்ட்டு, பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன். சரிங்களா? தெளிவாக கொடுத்துட்டாங்க. லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெர்மினேஷன் ஆர் ரெனன்சியேஷன் இல்லை தானாக திறந்து வருது டெர்மினேட் பண்ணுறது அல்லது டிக்ளரேஷன் ஆர் ரெனன்சியேஷன் டெர்மினேஷன். சரிங்களா? அது இல்லாமல் டெப்ரிவேஷன் தனியாகவும் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் என்னென்ன டைப்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைப்ஸ் இந்த இடம் நம்ம குழம்பிடக்கூடாது தான் தனியாக சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ சிட்டிசன்ஷிப்பில் புதுதாக ஒரு பகுதியை இன்கார்பரேஷன் மெத்தடில் புதிதாக ஒரு பகுதியை இணைக்கிற பகுதிகள் புதிதாக ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ளே இணைச்சிட்டாங்க அப்படின்னா 5th டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1962 பாண்டிச்சேரி சேர்த்தாங்க. அந்த பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்திய குடியுரிமை கொடுத்துடலாம். ஸோ புதிதாக ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ளே இணைக்கிறாங்க அப்படின்னா அந்த புதிதாக சேர்க்குற பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குதல் பற்றி சொல்கிறது தான் அந்த பை இன்கார்பரேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு பகுதி இணைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி 1974 சிக்கிம் இணைச்சிருப்பாங்க. சார் ஸ்கூல் புக்கில் இல்லை. ஸோ சிக்கிம் என்ன பண்ணுறாங்க 1974 சேர்க்குறாங்க. சரியா? 35th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ 35th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 2 படிக்கும் பொழுது ஸோ ஆர்டிகல் 2ல் புதிய மாநிலங்களை சேர்த்தல். சரிங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் ஆர்டிகல் 2. ஸோ இதில் ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 2 of ஏன்னு. சரிங்களா? ஆர்டிகல் 2 என்ன அப்படின்னா சிக்கிம் டு பி அசோசியேட் ஸ்டேட்டாக அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த 35th அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கிமை புதிதாக இந்தியாவுக்குள்ளே சேர்க்கக்குள்ள 74 35th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சிக்கிம் டு பி அசோசியேட் வித் தி ஸ்டேட். ஸோ புதிய மாநிலம் உருவாக்குறத பற்றி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு. ஆர்டிகல் 2 of ஏ தனியாக ஒன்று உருவாக்கி அதில் சிக்கிம் டு பி அசோசியேட் வித் தி யூனியன் அப்படின்ற பேர் என்ன பண்ணுறாங்க 2 of ஏ சிக்கிமுக்கு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ 2 of ஏல கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து 1975 அதுக்கு அடுத்த வருஷமே 36th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சிக்கிம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேட்டாக அறிவிச்சிடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஓகே, அப்போது இதில் ஆர்டிகல் 5 to 11 சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 5லிருந்து ஆர்டிகல் 11 வரை சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்லுது. ஸோ இது எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 5, ஆர்டிகல் 6, ஆர்டிகல் 7 அண்ட் ஆர்டிகல் 8, ஆர்டிகல் 9, ஆர்டிகல் 10, ஆர்டிகல் 11. சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ங்கிறது வேறு, இந்த ஆர்டிகல்ங்கிறது வேறு. சரிங்களா? ஸோ டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் அக்வைரிங் ஆஃப் சிட்டிசன் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால் 5. டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேட்டால் 3. சரிங்களா? அது ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ இதில் ஆர்டிகல்லையும் அதே மாதிரி 5, 3 மாதிரி இருக்காது. ஆர்டிகல் மொத்தம் இருக்கிறதே இங்கே ஒரு 4 அங்கே ஒரு 3 மொத்தம் 7 ஆர்டிகல் தான் இருக்குது. ஸோ அக்வைரிங் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி மொதல் 4 ஆர்டிகல் சொல்லும். ஸோ 5, 6, 7, 8. ஸோ லிங்க் வச்சுக்கிறதா சொல்கிறேன். சரிங்களா?
அப்போ 5வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். சரியா, இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்தது கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்போ 5ல் இந்திய அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் பிறகு எல்லா குழந்தைக்கும் குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 5. ஸோ ஆர்டிகல் 6, certain person gave migrated to India from Pakistan. ஸோ இந்தியாவுக்கு வர்றாங்க ஃப்ரம் பாகிஸ்தான். certain person gave migrated to India from Pakistan. ஸோ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7, ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் certain person gave migrated to Pakistan from India. சரியா, ஸோ இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி அவங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 7. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் 8, ஆரிஜின். ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் certain person gave இந்தியன் ஆரிஜின், certain persons ஆர் இந்தியன் ஆரிஜின், இந்தியாவை ஆரிஜினாக வச்சு இருக்கவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 8. சரிங்களா, அப்போது 5, 6, 7, 8 இந்த 4 ஆர்டிகளுமே எப்படி இந்திய குடியுரிமையை வாங்கலான்றதை பற்றி சொல்லும். ஸோ மீத இருக்க 3 ஆர்டிகளுமே எப்படி இந்திய குடியுரிமை இழக்கலான்றதை பற்றி சொல்லும். சரிங்களா, ஸோ எந்த இழக்கலான்றது அப்படின்னா ஆர்டிகல் 9 என்ன சொல்லுது அப்படின்னா வாலண்டரி அக்வயரிங் ஆஃப் another country citizenship. சரிங்களா, a person can voluntarily acquiring of another country citizenship. He should not be a citizen அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் அக்வயரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இந்திய குடியுரிமை இழந்துடணும். ஸோ டெர்மினேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா, அதை சொல்கிறது தான் ஆர்டிகல் 9. ஸோ ஆர்டிகல் 10, கண்டினியூயன்ஸ். கண்டினியூயன்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப். ஸோ இந்திய குடியுரிமையை நீக்கி பாராளுமன்றம் சட்டம் இயற்ற வரைக்கும் யூ கேன் கண்டினியூ யுவர் சிட்டிசன்ஷிப். சரிங்களா, ஸோ அன்டில் தி பார்லிமெண்ட் டு டெர்மினேட். சரிங்களா, எ பர்சன் கேன் கண்டினியூஸ் ஹிஸ் சிட்டிசன்ஷிப் அன்டில் தி பார்லிமெண்ட் டு டெர்மினேட். சரிங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 11. சரிங்களா, பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ட்ரோல். ஸோ இதெல்லாமே யாருக்கு இதுக்கான அத்தாரிட்டின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 11, பார்லிமெண்ட் தான். சரிங்களா, ஹூ ஹேவ் த ரைட்ஸ் டு சரிங்களா சேஞ்ச் ஆர் ஆல்டர் ஆர் பவர் ரெக்கமெண்டேஷன் எந்த வேர்டு கொடுத்துருந்து கீழே ஆப்ஷனில் பார்லிமெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், கவர்னர், பிரசிடென்ட் இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு போயிடாதீங்க, பார்லிமெண்ட்டுக்கு தான். சரிங்களா, ஸோ சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் மட்டும் தான் ரைட்ஸ் உண்டு, மற்ற யாருக்கும் கிடையாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்லிமெண்ட் மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 11. ஓகேவா, ஸோ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎன்ஓ, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே டிசம்பர் 10, 1948 டிக்ளரேஷன் யூஎன்ஓ கொடுக்குறாங்க. டிசம்பர் 10 தான் ஹியூமன் ரைட்ஸ் டேவாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் வச்சு தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் எடுத்தாங்க, முன்னாடியே போன வகுப்பில் சொன்னோம். சரிங்களா, ஸோ இதில் அடுக்கிறது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா, ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ ரைட்ஸு ஆக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு திருத்தம் ஒன்று இருக்குது. சரிங்களா, ஸோ பெண்களை பற்றி பேசும்பொழுது என்ன திருத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961. சரிங்களா, ஸோ மெட்டர்னிட்டி சரிங்களா மெட்டர்னல் ரிலீஃப்காக மெட்டர்னிட்டி பெனிஃபிட்காக ஆக்ட் கொடுத்துருப்பாங்க, அதுவும் 1961. சரிங்களா, ஸோ டவுரி ப்ரொஹிபிஷனும் மெட்டர்னிட்டி ரெண்டுமே 1961 தான். ஸோ இது மாதிரி ஒரு சில ஆக்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், 1956 இது மாதிரி ஒரு சில ஆக்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856. சரிங்களா, ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1956 இல்லை 55. ஸோ இதுதான் 1856, இது 1955, 1958 ஹிந்து விடோஸ் ரீமேரேஜ் ஆக்ட். ஸோ ஏன் இந்த ஆக்ட்லாம் கொடுக்குறோம்? இந்த ஆக்டில் தனியாக ஒரு டயக்ராமில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று இருக்குது. அதில் கடைசியாக ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வன்கொடுமை, தமிழில் இருக்கவங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. சரிங்களா, ஸோ தமிழ் புக் ஃபாலோ பண்ணுறவங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். சரிங்களா, ஸோ அங்கே கொடுத்துருக்க மீன் வேறு. ஏன்னா பெண்களுக்கு எதிரான சட்டத்தில் எதை சொல்கிறாங்க 2005 எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நடக்கிற சண்டைகள். சரிங்களா, ஸோ கணவனாலேயோ அந்த பெண்ணுக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற
கொடுமைகள். ஸோ அதுக்கு எதிராக அந்த பெண்ணுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக சரிங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறதா 2005 ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2005 ஆக்ட் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம்ல குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக சரிங்களா. குடும்பத்தில் நடக்கிற பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சரிங்களா. அப்போ குடும்பங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இல்லை குடும்பங்களில் பெண்களுக்கு எதிரான கொடுமை பற்றி பேசுறது அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க 2005 சரிங்களா. வன்கொடுமைனா அது வேறு. ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 சரிங்களா, வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஸோ அது பியூர்லி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ்க்காக சரிங்களா. எஸ்சி எஸ்டியை தன்னோட ஜாதி பெயர்லையோ அல்லது அவங்கள தரம் தாழ்த்தியோ அவங்கள இழிவாக பேசியோ இல்லை அவங்க மனது புண்படும் வகையில் பேசியோ இல்லை அவங்க பேரை சொல்லியோ அவங்க ஜாதி பேரை சொல்லியோ இது மாதிரி அவங்கள அட்ராசிட்டிஸ் பண்ணுறதுக்காக வன்கொடுமை பண்ணுறதுக்கு அதுக்கு எதிராக கொடுக்குறது தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அது 1989. ஸோ தமிழில் கொடுக்கும்போது அதை வன்கொடுமைன்னு கொடுத்துட்டாங்க. அது வன்கொடுமை கிடையாது. ஸோ குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளாக பெண்களுக்கு எதிராக கொடுக்குற சட்டம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வன்கொடுமை வராது. இங்கிலீஷில் கொடுக்கும்போது சூப்பராக கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக கொடுக்குறது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன். ஸோ உமன்ஸை டொமஸ்டிக் வயலன்ஸ் காக்கிறதுக்காக போடப்பட்ட 2005 சரிங்களா. அதை வன்கொடுமைன்னு கொடுத்துருக்காங்க. அதை மாற்றிக்கோங்க சரி. அது ஒரு கரெக்ஷன் மாதிரி இருக்குது. அதை யார் தமிழில் படிக்கணும் இதை விட்டுருங்க. இங்கிலீஷ் படிக்கணும் தெளிவாக கொடுத்தாச்சு. 2005 ஆக்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் சரி. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. வேறு இந்த ஆக்டில் இப்போது ரீசெண்டாக போக்சோ ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போக்சோ ஆக்ட். ஸோ போக்சோ ஆக்ட்னா என்னங்க? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ் சரிங்களா. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபியூஸ். ஸோ 2012 போட்டாங்க. இதில் ஏகப்பட்ட திருத்தங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ நிர்பயா கேஸ்லேருந்து நிறையா கேஸில் இந்த போக்சோ ஆக்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே டிஎன்பிசியில் பெண்கள் குழந்தைகள் இது சம்மந்தமான விஷயங்கள் அதையும் கேட்குறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஸோ போக்சோ ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த போக்சோ ஆக்டில் ஒவ்வொரு வருஷமும் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தண்டனை பெறும் வயது இருக்கும்ல, அந்த வயதெல்லாம் குறைச்சிருப்பாங்க. முதல்ல 12 வயசு இருக்கும், அப்புறம் 16 வயசாக மாற்றிருப்பாங்க சரிங்களா. அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த போக்சோ ஆக்ட் பற்றி தெளிவாக புக்கில் அதிகமாக கொடுக்கல சரிங்களா. தனியாக நெட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை பற்றி தனி வகுப்புலேயே போக்சோ ஆக்ட் பற்றி ஒரு முக்கியமான ஆக்டை பற்றி தான் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சரிங்களா. ஸோ இப்போதைக்கு அது ஸ்கூல் புக்கில் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இது மட்டும் தான் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது ஸ்கூல் புக்கில். ஸோ மற்றபடி நம்ம செக்குலரிசம் பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா. ஸோ 8th புக்கில் பாலிட்டியில் செக்குலரிசம் மதச்சார்பின்மை. ஸோ இப்போ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு தன்னை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் எல்லா மதமும் சமம், இந்தியாவில் அனைவரும் சமம். ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ ஆர்டிகல் 14 எல்லா மதத்தினரும் சமம், எல்லா ஆட்களும் சமம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க ஆர்டிகல் 14. ஸோ மதத்தை சம்மந்தமாக எதில் பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 25 to ஆர்டிகல் 28 ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்தாச்சு சரிங்களா. ஆர்டிகல் 25லேருந்து ஆர்டிகல் 28 வரைக்கும் மதத்தை பற்றி சொல்கிறாங்க சரிங்களா. சரி ஓகே, தெளிவாக ஸ்கூல் புக்கில் கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான நாளைய டெஸ்ட்டோட போர்ஷன் சரி தானே. ஓகே, வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குது, ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் புரியல, ஸ்கூல் புக்கில் எனக்கு இந்த வேர்டிங்ஸாக படிக்கும்போது புரியல, எனக்கு இதில் கொஞ்சம் டெஃபினேஷனாக நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா கட்டளையும் கேட்டலையும் நன்றுங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம தனியாக சொன்னோம்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக படிக்கிறத விட ஒரு ஆள் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எனக்கு இது புரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எந்த வேர்டிங்ஸ் எனக்கு புரியல, எந்த டாபிக் புரியல அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன் சரி தானே. ஸோ கடின உழைப்பு வெற்றியை தரும். நன்றி, வணக்கம்.